அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா டெஸ்ட் பேஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன் 7 புக்லெட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். இதில் 8000 ப்ராப்ளம் கொடுத்துருவேன். ஒரு ஃபார்முலா புக்லெட்டும் கைக்கு வந்துடும். ஸோ இந்த எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஸோ எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துட்டு வரேன் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு. வேணுன்றவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய புக்கிங் நம்பர் 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ என்னுடைய கிளாஸஸ் ஃபுல்லாக ரெகுலராக யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டே வருவேன். சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் அண்ட் எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கலெக்ஷன்லாம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சிலது கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க்காக கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் என்னெல்லாம் நான் சொல்கிறேனோ அது எல்லாமே கொஞ்சம் நோட் போட்டு எழுதிங்க. ஒரு nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செட் டு பி லீனியர் ஆஃப் nth ஆர்டர். இட் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் திஸ். சப்போஸ் இந்த g of x 0 ஆகுதுன்னா இட் இஸ் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். g of x not equal to 0 which is non-homogeneous differential equation. Suppose if a differential equation of right hand square part வந்து non-zero அப்படின்னா then the such a differential equation is called non-homogeneous. Suppose உங்களுடைய right hand side part 0 ஆகுது அப்படின்னா it becomes homogeneous differential equation. Okay. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். உங்களுடைய homogeneous differential equation செகண்ட் ஆர்டருக்கு செக் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு e power mx will be a solution of the differential equation இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆக்சிலரி வந்து இப்படி கன்வெர்ட் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ e power mx உடைய nth டெரிவேட்டிவ் என்ன? m power n times e power mx n minus 1th டெரிவேட்டிவ் அப்படியே போட்டு நீங்கள் ஆக்சிலரியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டிங் ரூட்ஸ், ரிப்பீட்டட் ரூட்ஸ், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், ஸோ வேரியஸ் ரூட்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள். இது வந்து லீனியர் ஹோமோஜினியஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் லீனியர் ஹோமோஜினியஸ் y டபுள் டேஷ் minus 3y dash plus 2y equal to 0 பிகாஸ் உங்களுடைய ரைட் ஹேண்ட் பார்ட் வந்து 0. இது நான் ஹோமோஜினியஸ். ஏன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் பார்ட் வந்து sin x, g of x வந்து sin x. இது நெவர் 0, அதாவது நாட் ஐடென்டிக்கலி 0. அதேபோல் e power x உங்கள் லீனியர் காம்பினேஷன் வந்து x வேரியபிளில் வருது. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் பார்ட்டுக்கே கொடுக்க முடியாது. ஓகே. ஸோ அதுபோல் உங்களுடைய நான் ஹோமோஜினியஸ் பார்ட்டு தான் இது இல்லைங்களா? எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் 2y equal to e power x. எக்ஸ்பொனென்ஷியல் பார்ட் எப்பவுமே 0 ஆகாது. ஓகே. அப்போ ஹோமோஜினியஸ் நான் ஹோமோஜினியஸ்ன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன்ன்றது உங்களுடைய ஜென்ரல் சொல்யூஷனுடைய ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டுக்கு பர்டிகுலர் வேல்யூ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிடைக்கிற அவுட்புட் தான் உங்களுக்கு என்னது? பர்டிகுலர் சொல்யூஷன். ஓகே, ஃபைன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சிச்சிங்க. y1ன்ற ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மேக்ஸிமம் இந்த 2 சொல்யூஷன் இருக்கும். அந்த 2 சொல்யூஷனுக்கு y1 வந்து ஒரு சொல்யூஷனாக வந்துருச்சுன்னு வச்சுப்போம். வாட் அபவுட் இன்னொரு சொல்யூஷன் y2 எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சோமசுந்தரம் புக்கில் இந்த ஃபார்முலா இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஆத்தர் உங்களுடைய ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சோமசுந்தரம் ஆத்தர் இருக்கார் இல்லைங்களா? அந்த புக்கில் கண்டிப்பாக அந்த ஃபார்முலா இருக்கும். ஸோ y2 of x equal to y1 of x integral e power minus integral pdx divided by y1 square into dx. ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இன்னொரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஃபைன். இப்போ இங்கே பாருங்களேன். சப்போஸ் ஃபைண்ட் தி சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஃப் y1 is given. y1 வந்து e power x கொடுத்துட்டா. அப்போ y2 என்ன இங்கே போடுறீங்க? y1 into e power minus integral pdx divided by y1 square. ஸோ அப்போ இங்கே பியோட வேல்யூனா -3. அப்போ இங்கே ஜஸ்ட்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. e power x integral of e power minus of -3x divided by e power 2x. அப்போ e power x இங்கே பாருங்கள். இங்கே இந்த டேர்ம் e power 3x ஆகுமா? e power 2x கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஒரு ஸ்மால் சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களோட வேல்யூ என்ன கிடைக்க பாருங்க. ஜஸ்ட்டு ஒரு -1 வந்து நிற்கும். ஸோ அப்போ உங்களோட ஒயோட சொல்யூஷன் வந்து c1 e power x + c2 வந்து கிடைச்சிடும். ஏன்னா 2 சொல்யூஷன் வந்து லீனியர் காம்பினேஷனும் எழுதிக்கலாம். இது போல் ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இன்னொரு சொல்யூஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நோட் பண்ணிக்கிங்க. ஓகே. நீங்கள் எதுக்கு வேணால் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நோன் சொல்யூஷன் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கரஸ்பாண்டிங் நோன் சொல்யூஷன் ஒன்று வச்சுக்கிட்டு இன்னொரு சொல்யூஷன் நீங்கள் வச்சு கண்டுபிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். நிறைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸை நான் நிறைய வீடியோ கொடுத்துட்டே வருவேன். ஸோ சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்கள். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் நிறையா வரும். நிறைய டெஸ்ட் சீரியஸ் அனாலிசிஸும் கொடுத்துட்டு வருவேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்ட் நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு நல்ல ஐடியாவை கொண்டு போயிருக்கோம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.